ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்டா போட்ட ஜிஆர்டினுடைய கோல்டு காயின் வேஸ்டேஜ்க்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்ஸுமே பண்ணிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம், பாப்புலர் புகாரி, விஜயகுமார், தீபா, எஸ்டர் ஜெசி, நடராஜன் ராம்சே, இன்னும் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க. உங்க பேர்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை இதே மாதிரி பார்த்து கமெண்ட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்ம சேனல்ல நிறைய கோல்டு ரிலேட்டட் வீடியோ, சில்வர் ரிலேட்டட் எல்லாமே வந்து போட்டுட்டு வரோம். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சந்தோஷ் குமாருங்கிறவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் வந்து சில்வர்ல வந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து சில்வர் வந்து ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் அதை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு கோல்டா வாங்கிக்கலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. இதை ஏன் நான் வீடியோவா மேக் பண்றேன்னா, இந்த சந்தேகம் வந்து இப்ப இவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கலாம். ஏன்னா வந்து சில்வர் தொடர்ந்து வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அதாவது ரூ. 172 வரைக்கும் வந்துருச்சு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா இல்ல வந்து சேல்ஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். இந்த வீடியோல நான் சில்வர் ரிலேட்டடா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கேன். 4 ஷாப்னுடைய கம்பேரிசன், அதாவது சில்வர் பார்னுடைய மேக்கிங் சார்ஜ், எக்ஸ்சேஞ்ச், கேஷ் வேல்யூ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 4-5 நாளாவே சில்வர் வந்து கடும் வீழ்ச்சியை தான் சந்திச்சிட்டு இருக்கு. ரூ. 207 வரைக்குமே சில்வர் போயிருக்கு. அந்த டைம்ல வாங்கினவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா வந்து இவ்வளவு ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கிலோ கணக்கா வந்து வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நடுவுல வந்து நம்ம தீபாவளி டைம்ல பார்த்தோம், சில்வர்னுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. ஜிஆர்டில எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் ஆஃபரே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து சில்வர் பார்ஸ் வந்து அவைலபிளே இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. சில்வர் வந்து சடனா நிறைய ஷாப்ல வந்து இல்ல அப்படின்னு தெரிஞ்சோன்னா மக்களுக்கு வந்து ஒரு பேனிக் ஆகி அதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனாலேயே கூட அதனோட விலை வந்து ஏற்றமா இருந்தது. இப்ப வந்து மார்க்கெட்ல இது செல்லிங் டைம் சொல்லிட்டு நிறைய பேர் விக்கிறதுனால அதனுடைய விலை வந்து வீழ்ச்சி அடையுது. இது எப்ப ரெக்கவர் ஆகும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. சில்வருக்கு வந்து இந்த மாதிரி வீழ்ச்சி அடையிறதுங்கிறது புதுசு கிடையாது. கோல்டு மாதிரி சில்வர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான மெட்டல் கிடையாது. கோல்ட பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சா கூட ஒரு 2 to 3 டேஸ்ல ரெக்கவரி ஆயிடும். ஆனா சில்வரால அந்த மாதிரி வந்து உடனே வந்து ரெக்கவர் ஆகிக்க முடியாது. 1960கள் 80கள்லாம் கூட இதே மாதிரிதான் நடந்திருக்கு. ஏறும்போது ரொம்ப அதிவேகமா போய் அதே வேகத்துல கீழே வந்து விழுந்திருக்கு சில்வர். அதனாலதான் அதிகபட்ச முதலீடுகளை வந்து அதுல செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க. ஒரு சில எக்கனாமிஸ்ட் வந்து இது வந்து செல்லிங் பீரியட், சோ வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இதுல வந்து ப்ராஃபிட் இருக்கு, உங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும், அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சில தரப்புகள் சொல்றாங்க. சில்வர் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கருப்பா ஆகிறது தான் அதனோட இயல்பு. அதையே காரணமா காமிச்சு கூட நிறைய இடங்கள்ல வந்து அதுக்கு வந்து ரீசேல் வேல்யூவை கம்மி பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம மாதிரி பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களால வந்து சில்வர் வாங்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மேரேஜுக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அளவு சில்வர் வந்து நம்ம செய்யற மாதிரி தான் வருது. சோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம்னா சில்வர் ஆர்டிகல்ஸா வாங்கி வச்சுக்கலாம். இப்ப வந்து எனக்கு பையன் குழந்தை தான் இருக்காங்க அப்படின்றவங்க தாராளமா நீங்க வந்து 999 பார்ஸாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது போராத்துக்கு இப்ப வந்து விலை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால வந்து வேற என்னதான் பண்றது, இதை வித்து கோல்டா வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு 100 கிராம் ரூ. 200 சில்வர் இருக்கும்போது வாங்கியிருக்கீங்கன்னா 20,000 வாங்கியிருப்பீங்க இல்லையா? இப்ப வந்து நீங்க விற்க போறேன் அப்படின்ற அன்னைக்கு ஒருவேளை வந்து சில்வர் ரேட் வந்து 240 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து 100 கிராமுக்கு 24,000 வந்திருக்கும். இப்ப உங்களுக்கு இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 20,000க்கு வாங்கியிருக்கீங்க. நீங்க விற்க போற அன்னைக்கு 24,000னா உங்களுக்கு வந்து ரூ. 4,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 4,000 இந்த 240 டிவைட் பண்ணா உங்களுக்கு 16 கிராம் வருது இல்லையா? சோ இந்த 16 கிராம மட்டும் நீங்க விற்கணும். இதுதான் வந்து ப்ராஃபிட் புக்கிங். ரிமைனிங் இருக்கிற அந்த 84 கிராம் வச்சிருப்பீங்கல்ல, அதை வந்து நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ப்ராஃபிட் புக்கிங் எப்ப வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்ப மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு லாபமா கிடைச்ச அமௌண்ட்டுக்கான சில்வரை மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சிருக்காங்க. ஃபியூச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனா அப்ப வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரதர் வந்து அந்த ப்ராஃபிட்டாக கிடைச்ச அமௌண்ட்டுக்கு மட்டும் கோல்டு காயின்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னா செகண்ட் மெத்தட் என்னன்னா 50-50 மெத்தட். அதாவது நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ்க்கு போட்டிருக்கேன். இப்போ 50 கிராம்ஸ் வந்து இவர் செல் பண்ணிடலாம்.
ஆனா இப்ப பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு. இவர் வந்து வாங்கும்போது ஒருவேளை ரூ. 80 ரூ. 90 அந்த மாதிரி வாங்கியிருப்பார்ல. அது வந்து பில் வச்சு பார்த்தா தான் இவருக்கு தெரியும். சோ அந்த மாதிரி ரேட்ல வாங்கின ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட இவர் வந்து வித்துடலாம். வித்துட்டு அதுக்கு பதிலா கூட இவர் கோல்டு காயினா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரூ. 150க்கு மேல வாங்கியிருப்பார்ல, அதெல்லாம் வந்து இவர் ஹோல்ட் பண்ணி வச்சாருன்னா, நல்ல ப்ராஃபிட் இருக்கு ஃபியூச்சர்ல. இப்படியே வந்து கண்டிப்பா இந்த நிலைமை இருக்காது. திரும்பவும் சில்வர் வந்து ரெக்கவர் ஆகும். ஆனா அதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அந்த டைம்க்கு வந்து இவர் வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல இவருக்கு வந்து மேரேஜ் டைம்ல இவரோட பசங்களுக்கு அந்த மாதிரி கூட வந்து இவர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இது வந்து 2 மெத்தட். இவர் தான் வந்து இதுல எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். என்ன பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் மெத்தடே பெஸ்ட். ஏன்னா அதுல வந்து நம்ம கம்மியான அளவு தான் விற்க போறோம். நிறைய அளவுக்கு வந்து கையில வந்து வச்சுக்க போறோம் ஃபியூச்சருக்கு. சோ அந்த மெத்தடே கூட இவர் ஃபாலோ பண்ணலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஷாப்ஸ்ல எல்லாம் எப்படி வந்து சில்வர் ரேட் எக்ஸ்சேஞ்ச் எப்படி போடுறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 999 பார்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 கிராமுக்கு வந்து ரூ. 2 வந்து எக்ஸ்ட்ராவா போடுறாங்க. அதாவது ரூ. 200 இருக்குன்னா ரூ. 202.50 போடுவாங்க ஒரு கிராமுக்கு. இப்ப 10 கிராம்னா உங்களுக்கு ரூ. 2025 வந்துரும். அதை தவிர நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். இதே வந்து ரா பார்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இந்த ஷாப்னு மென்ஷன் பண்ணிருக்காது. வெறும் 999 மட்டும் வரும். நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரூ. 1 தான் வந்து உங்களுக்கு வரும். ஆனா வந்து பில்ல வந்து கரெக்டா வச்சுக்கணும். இந்த ஷாப்ல தான் வாங்கினீங்க அப்படின்றதுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து அதுக்கு கண்டிப்பா இருக்கும். இதே வந்து நீங்க இந்த பார குடுத்துட்டு ஒரு கொலுசு வாங்குறேன் அந்த மாதிரினா இந்த என்ன ஓவரால் வேல்யூவோ அதுல இருந்து வந்து 1% லெஸ் பண்ணிடுவாங்க. அதர் ஷாப் பார்ஸ் இருக்கு. இல்ல வந்து எனக்கு கேஷ் வேணும்னா 6% வந்து நமக்கு லெஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து ஜிஆர்டில எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியினுடைய கால்குலேஷன் பார்க்கலாம். லலிதால வந்து 999 பாரா இருந்தா ஒரு கிராமுக்கு ரூ. 2 எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அதாவது ரூ. 200னா ரூ. 202 போடுவாங்க. அதே ரா பார்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸ்மே இங்க வந்து போடுறது கிடையாது. அதே மாதிரி நீங்க வேற ஷாப்ல வாங்கினதெல்லாம் லலிதால வந்து கேஷ் தரமாட்டோம்னு சொல்றாங்க. பட் வந்து வேற ஷாப்ல வாங்கின சில்வர் பார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 10% வந்து லெஸ் பண்ணுவாங்களாம். லலிதாலேயே வாங்கின பார நீங்க வந்து ஆர்டிகல்ஸா மாத்தும் போது 6% வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க. கேஷ் வேணும்னா 10% லெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை இது வந்து ரொம்பவே ஜாஸ்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லலிதால வாங்கின பார வந்து அங்க ஆர்டிகல்ஸா மாத்தும் போது எதுக்காக வந்து 6% வந்து லெஸ் பண்றாங்க எனக்கு புரியல. இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. கேஷுக்குமே வந்து 10% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஆர்டியே வந்து பரவாயில்ல. அவங்க வந்து 6 தான் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இங்க வந்து 999 பார்ஸ்க்கு மேக்கிங் வந்து ரூ. 3 போடுறாங்க. ரூ. 200னா ரூ. 203 ஒரு 10 கிராம் வாங்கினீங்கன்னா ரூ. 2030 வரும். இதே வந்து நீங்க இந்த பார வந்து ஆர்டிகல்ஸா மாத்திக்கணும் அப்படின்னா ஒரே ரூ. 1 வந்து லெஸ் ஆகும். ரூ. 200னா ரூ. 199 அந்த மாதிரி வந்து லெஸ் பண்றாங்க. அதர் ஷாப்னா 10% வந்து லெஸ் பண்ணுவாங்களாம். கேஷ்னா 5%. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஓரளவு ரீசனபிளா இருக்கு. அண்ட் சரவணா எலைட்ல நானே நிறைய காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து 1% தான் போடுவாங்க. இப்ப 2% ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கோல்டு காயின் மாதிரியே பண்ணிட்டாங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம் வாங்கினீங்கன்னா ரூ. 200 வச்சு போட்டா உங்களுக்கு ரூ. 2040 வருது. அதர் ஷாப்ஸுக்கு எல்லார் மாதிரி தான் 10% லெஸ் பண்றாங்க. கேஷ்னா 5% லெஸ் பண்றாங்க. அவங்கள்ட்டயே வாங்கி அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரூ. 1 தான் வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு எஸ்கேடிஎம் அண்ட் சரவணா எலைட் வந்து ஓரளவு ரீசனபிளா தான் இருக்கு. ஜிஆர்டி அண்ட் லலிதாவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இவங்க அதர் ஷாப்ஸுக்கும் சரி கேஷுக்கும் சரி ரீசனபிளான அளவு தான் டிடெக்ட் பண்றதா நான் நினைக்கிறேன். வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எங்க ஆர்டிகல்ஸ் வாங்கி எந்த இடத்துல மாத்தினாலும் 25ல இருந்து 35% வந்து கண்டிப்பா போயிடும். அதுல வந்து நமக்கு எந்த ஒரு யூசேஜுமே இல்ல. வேற வழியில நம்ம பூஜை பொருட்கள் அதை தவிர குழந்தைங்களுக்கான வந்து வெள்ளி சாமான்கள்லாம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன எசென்ஷியலா இருக்கோ அதை மட்டும் ஆர்டிகல்ஸா வாங்கிக்கோங்க. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க 999 பார்ஸே வாங்கிக்கோங்க. ஸோ இனிமே நீங்க வந்து சில்வர் பார் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸை மட்டும் பார்க்காம அங்க எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எப்படி இருக்கு, கேஷா கன்வெர்ட் பண்ணணும்னா எவ்வளவு டிடக்ட் பண்றாங்க, நமக்கு ஆர்டிகல்ஸா வாங்கணும்னா எவ்வளவு லெஸ் பண்றாங்க, எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்குங்க. சோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஓரளவு வந்து கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நீங்க விக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா எப்படி அந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.